ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். ஸோ இந்த பிளேலிஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பூட்ஸ்ட்ராப் இன்ட்ரோடக்ஷன், பூட்ஸ்ட்ராப் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே லைனப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு யூஸ் ஆஃப்லைன் சிடிஎன் இன் பூட்ஸ்ட்ராப். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் ஆஃப்லைன் சிடிஎன் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பூட்ஸ்ட்ராப் கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு HTML பற்றின ஐடியா, தென் சிஎஸ்எஸ்னா என்ன, செலக்டார்ஸ், ஸோ விஷுவலாக இந்த மீடியா ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் உங்களால் பூட்ஸ்ட்ராப்குள்ளே நுழையவே முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் ஹவு டு யூஸ் ஆஃப்லைன் சிடிஎன் இன் பூட்ஸ்ட்ராப் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் எல்லாமே டீட்டெயிலாக போட்டுட்டேன். டவுன்லோட் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரம் getbootstrap.com, தென் இன்க்ளூட் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரம் சிடிஎன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா getbootstrap.com டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குக்கு போகுது இல்லை. ஸோ இந்த வெப்சைட் நான் போயிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சோர்ஸ் ஃபைலில் டவுன்லோட் சோர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன பண்ணுறது. ஸோ JavaScript டாக்குமெண்டேஷன், SAS கம்பைலர் எல்லாமே, ஸோ சிஎஸ்எஸ் எல்லா கோடிங்கும் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறேன், கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் அப்படிங்கிற இந்த வெர்ஷன் வந்து நான் வந்து ஸோ பூட்ஸ்ட்ராப் வீக் வெர்ஷன் 4 தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ லொக்கேஷன் கேட்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக அவங்க போடுவோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் ஸோ டெஸ்க்டாப்பில் நான் வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார என்னோட டவுன்லோட் பண்ண ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. தென் டெஸ்க்டாப் போயிட்டு அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். ஸோ யூ கேன் see it right. இதை இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் ஐ வில் எக்ஸ்ட்ராக்ட் திஸ் ஃபைல் ஃப்ரம் திஸ் கரண்ட் ஃபோல்டர். இந்த கரண்ட் ஃபோல்டரில் என்னோட ஃபைல்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ், it's getting late, right? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இங்கேயே சிஎஸ்எஸ் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் மூலிமா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸ் ஃபைலுமே டவுன்லோட் ஆகி வந்துடும். ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஜேஎஸோட எல்லா பண்டில் பேக்கேஜ் எல்லாமே இது வந்துடும். ஸோ டவுன்லோட் பண்ணுறது எல்லா என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த டவுன்லோட் பண்ணுறது, தென் இந்த சோர்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணக்கூடாது. கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம் பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ ஐ கேன் கிரியேட் எ நியூ ஃபைல். ஸோ ஐ வில் சேவ் இட் அஸ், என்னோட ஃபோல்டர் நேம் என்ன, பூட்ஸ்ட்ராப்குள்ளார index.html அப்படின்னு ஃபோல்டர் நேம் போட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேசிக்கான HTML எலிமெண்ட் டேக்ஸ் நான் கொண்டு வந்துட்டு தென் நான் பூட்ஸ்ட்ராப்பை உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி நம்ம நெட்டில் இருந்து ஆன்லைன் சிடி லிங்க் எடுத்து ஹெட்டாக்குள்ளே போட்டோம். பட் நம்ம ஆன்லைன் லிங்க் யூஸ் பண்ணல, டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது லொக்கேஷனில் சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா bootstrap.min.css அப்படின்னு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் தான் சிஎஸ்ஆர் எல்லா கோடிங் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை நான் வந்து இதில் லிங்க் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் லிங்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க்காக தான் செக் பண்ணுறதுக்கு நான் getbootstrap.com போய் பட்டன் கோடிங் நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து செக்கிங் பர்பஸ்க்காக. ஸோ பட்டன் பூட்ஸ்ட்ராப்
ஸோ getbootstrap.com பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பட்டன்ஸ்க்கான கோடிங் இங்கே இருக்குது. ஸோ பட்டன் ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆன்லைன் சீரியல்லே எப்படி பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி டேக்குள்ளே பட்டன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதை மறுபடியும் சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபைலாக .min.csv ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம்ல, அது எல்லாமே கிளாஸ் ஃபைலாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ பட்டன் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிரைமரி செகண்டரி சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பிரைமரி அப்படின்றது ப்ளூ கலர்லையும். ஸோ இது நம்ம எப்படி பூட்ஸ்ட்ராப்பாக ரன் ஆகும் அப்படின்னா பட்டன் டைப்ஸ்கிரிப்ட் பட்டன் HTML கோடிங் உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாஸ் மூலயமா இந்த பட்டன் வந்து பிரைமரி பட்டன் BTN-primary அப்படின்னு நம்ம வந்து கிளாஸ் மூலயமா அந்த எழுதின அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தான் பூட்ஸ்ட்ராப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண ஃபைலை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. நான் அதை வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. எந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இது இல்லை. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு இது ஒர்க் ஆகும். பட் இதுதான் ஆஃப்லைன் சீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி எங்கேயோ இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்க கண்டென்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் மிஷினில் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு கிளாஸை கால் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப்லைன் சீரியல் மெத்தட் டு யூஸ் இன் Bootstrap அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், இன்னொன்று ஆஃப்லைன் சீரியல் நெட்வொர்க். ஸோ ஆன்லைனில் என்ன ட்ராபேக் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தான் வந்து இது ஒர்க் ஆகும். தென் ஏதாச்சும் அவங்க அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம கோட்லேயும் அஃபெக்ட் ஆகும். தட்ஸ் வை எல்லா ரியல் டைம் ப்ராஜெக்ட்லையும் ஆஃப்லைன் சீரியல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆஃப்லைன் சீரியல் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ ஒரு ஓவரால் வியூ பார்த்துருவோமா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஆஃப்லைன் சீரியல் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் ஆஃப்லைன் சீரியல் டவுன்லோட். ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா getbootstrap அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். இதில் போயிட்டு கம்பைல்டு CSS and JS அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தென் ஃபைல் மூலயமா அந்த பேஜஸ் நம்ம வந்து லிங்க் பண்ணிட்டோம். லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஸோ பட்டன் பூட்ஸ்ட்ராப் கோடை எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி போகலாம். ஸோ பட்டன் பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் பிரைமரி செகண்டரி சக்ஸஸ் டேஞ்சர் வார்னிங் இன்ஃபோ லைட் டார்க் லிங்க். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸும் ஒவ்வொரு கலர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிடும். ஸோ இதுக்கு எதுக்குமே நானாக எந்த டிசைன் கலர்ஸ் எதுவுமே கொடுக்கல. இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஆஃப்லைன்லேருந்து எனக்கு டிசைன்ஸ் எல்லாமே கால் பண்ணிச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பூட்ஸ்ட்ராப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒய் இட் இஸ் கலர் ரெஸ்பான்ஸ்னு பார்ப்போமா. ஸோ பூட்ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் எந்த அளவுக்கு எந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் as ரெஸ்பான்சிவ் அப்படின்னு நாட் அடாப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் பூட்ஸ்ட்ராப் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் ஆகும். ஸோ பூட்ஸ்ட்ராப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ் அப்படின்ற டைட்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப்ல என்னென்ன கலர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, பிரைமரி செகண்டரி சக்ஸஸ் டேஞ்சர். ஸோ இந்த கலர்ஸ் எப்படி எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணுறது, பூட்ஸ்ட்ராப்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.